2015 ஆண்டு நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறுகின்ற இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற வடக்கு மாகாண சபையினுடைய உறுப்பினர் கௌரவ சுகிதன் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற இலக்கம் 2 போட்டியிடுகின்ற ஆனந்தராஜ் சார் அவர்களே மற்றும் இலக்கம் 10 போட்டியிடுகின்ற நமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களே மற்றும் நமது பருத்தித்துறை பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் அவர்களே மற்றும் இந்த பிரச்சார கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இப்பகுதி வாழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த பொன்னான இந்த மாலை பொழுதிலே எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காணாமல் போன இளைஞர்கள், சொல்லாமல் போன புதல்வர்கள், சொல்லி பிரிந்த காதலர்கள், ஊரான ஊரிழந்தோம், ஒற்றைப்பனை தோப்பிழந்தோம், பாராள வந்தவர் உண்மையும் நாம் இழந்தோம். ஒரு காலத்தின் குறியீடாக வந்த அந்த காலனையும் இழந்த நிலையில் ஏன் பிறந்தோம், எதற்காக வாழ்கின்றோம் என்ற இயக்கங்களிலே ஒரு கோபுரத்தின் உச்சியிலே சிறகடிக்கு பறந்த எங்களுடைய வாழ்க்கை சின்னாவின்னமாக்கப்பட்டு சொந்த இடங்களிலே நாங்கள் அகதி வாழ்க்கையை 2009 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். இந்த 2009 ஆண்டு முள்ளிவாய்க்காலில் இருந்து போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு நாங்கள் பலவிதமான அவலமான சூழ்நிலைகளை சந்தித்து பல தேர்தல்களை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். அந்த நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலுமே நமது மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவு வழங்கியிருக்கின்றார்கள். இதற்கு முன்பதாக நாங்கள் ஒரு சில விடயங்களை கட்டாயம் உங்களுடைய பேச வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. இந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்னவென்றால், முள்ளிவாய்க்காலில் 2009 ஆண்டு எங்களை அளிக்கின்ற பொழுது அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே சில நெருப்புகளை அவர் விட்டுவிட்டார். அந்த நெருப்புத்தான் நாங்கள் பற்றி எரிகின்றோம். இந்த 17ஆம் தேதி நடைபெறப் போகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் அனைவரும் அணியணியாக திரண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நிச்சயமாக அவர்கள் வாக்களிப்பார்கள். இது உறுதி. ஏனென்றால் இந்த வடமாற்றி கிழக்கு மண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த வடமாற்றி கிழக்கு மண்ணிலே வீரியம் மிக்க விலைகள் வளர்ந்த மண். பல தளபதிகள், பல போராளிகள், ஏன் இந்த கொடுக்காய் மண்ணிலே எத்தனை கடன் கரும்புலிகள் இந்த மண்ணில் இருந்து உருவெடுத்தார்கள். அவர்களுடைய அந்த தியாகங்களை சுமந்தவர்கள் இப்பகுதி வாழ் உறவுகள். ஆகவே இந்த வடமாற்றி கிழக்கு மண்ணை சார்ந்தவர்கள் அனைவரும் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிப்பார்கள். இப்பொழுது நான் ஒரு சில விடயங்களை உங்களோடு கலந்துரையாடலாம் நான் எண்ணுகிறேன். எங்களுடைய இந்த உரிமைக்கான போராட்டம் உங்களுக்கு தெரியும். 1948 ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்ததற்கு பிற்பாடு நமது தலைவர்கள் எங்களுடைய சுதந்திரத்திற்காக, இந்த தமிழ் மக்களுடைய வாழ்வியலுக்காக, உரிமைகளுக்காக ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அதாவது தந்தை செல்வா தலைமையிலே நாங்கள் 30 வருடங்கள் அகிம்சை ரீதியிலான போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருந்தோம். அங்கே சத்தியாகிரகங்களை மேற்கொண்டிருந்தோம், ரயில் மறியல்களை மேற்கொண்டிருந்தோம். இந்த அகிம்சை போராட்டங்களை தலைவர்கள் மேற்கொண்டார்கள். இந்த அகிம்சைக்கு செவிசாய்க்காத இந்த இலங்கை அரசுகள் தங்களுடைய அதிகார மமதையும் ஆட்சி வெறியும் பதவி ஆசையும் அந்த தமிழர்களுக்கான ஒரு தீர்வு பொதியை வழங்குவதற்கு அவர்களுக்கு இடமளிக்கவில்லை. இந்த நிலைமையில்தான் தந்தை செல்வா அவர்கள் சொன்னார், தமிழ் மக்களை இது யாராலும் காப்பாற்ற முடியாது. அந்த நேரத்தில் தான் 14 வயது நிரம்பியோடு எங்களுடைய தலைவன் பிரபாகரன் அவர்கள் வரவேற்புரை மண்ணிலே அவதரித்தார். அவன் கீழே நாங்கள் 30 வருடங்கள் இந்த ஆயுத போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருந்தோம். அது உண்மை. இந்த போராட்டம் 2009 ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே மௌனிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் உறவுகளே, 1948 ஆண்டு இந்திய தேசம் சுதந்திரம் அடைகின்ற பொழுது இந்திய தேசத்துடைய சுதந்திரத்துக்கு காரணமானவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் சுபாஷ் சந்திரபோஸ், அடுத்தது பகவத் சிங். இந்த 1948 ஆண்டு இந்திய தேசம் சுதந்திரம் அடைகின்ற பொழுது அந்த சுதந்திரத்துக்கு காரணமானவர்கள் பகவத் சிங், சுபாஷ் சந்திரபோஸ். ஆனால் ஒரு விடுதலை போராட்டம், ஒரு ஆயுத ரீதியாக ஒரு நாடு சுதந்திரம் அடைந்திருக்க கூடாது என்ற கருத்துக்காக அங்கே மகாத்மா காந்தியிடம் அவர்கள் இந்த சுதந்திரத்தை கையளித்தார். அதே போன்று நமது தலைவர் பிரபாகரன் அவர்களும்
2009 ஆண்டுக்கு பிறகு எங்களுடைய அகிம்சை தலைவன் சம்பந்தனிடம் இன்று எங்களை ஒப்படைத்திருக்கின்றார். நிச்சயமாக நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், அங்கே தலைவர் அவர்கள் எங்களை கொண்டு போய் முள்ளிவாய்க்காலில் விடவில்லை, எரிவாளுடைய வாசல் வரை எங்களை கொண்டு போய் விட்டிருக்கின்றார்கள். எனவே அன்புக்கினிய இப்பகுதி வாழ் உறவுகளே, நான் இந்த வடமாற்றி கிழக்கு பிரதேசத்தை சேர்ந்த நான் அங்கே 2012ஆம் ஆண்டு நான் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் அவர்களை ஒரு 10 துறையிலே ஒரு கூட்டத்திற்காக நான் அழைத்து சென்று அங்கே சில இளைஞர்களை கலந்துரையாடிவிட்டு அடுத்த நாள் நான் எனது உந்துருளிலே பயணம் செய்த வேளை இந்த ஈபிடிபியினர் என்னை கடுமையாக தாக்கினார்கள். ஒரு நாள் நான் சுயநிலை இல்லாமல் இருந்தேன். அதற்கு பிறகும் கூட இந்த வடமாற்றி கிழக்கு மண்ணிலே பிறந்த எனக்கு, அந்த மாவீரருடைய தியாகத்தை சுமந்த எனக்கு இவர்களுடைய அச்சுறுத்தல்கள் பெரிதாக தெரியவில்லை. ஆகவே அன்பிற்கினிய உறவுகளே, நீங்கள் நிச்சயமாக ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். எங்களுடைய உரிமைகளுக்காக அல்லது எங்களுடைய விடுதலைகளுக்காக பாடுபடுகின்ற ஒரே ஒரு கட்சி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டும்தான். அதை விட இன்னொரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய வாக்குகளை சிதறடிப்பதற்காக பல்வேறு சுயேட்சை குழுக்கள் இங்கே களமிறக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது எங்களுக்கு பல விளையாட்டுக் கழகங்களுக்கு பல உதவிகளை செய்து வருவதாக காண்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு சுயேட்சை குழுவை சார்ந்தவர்கள் என்னை சந்தித்தார்கள். பல லட்சங்களை தருவதாக கூறினார்கள். அவர்கள் சொன்னது, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எங்களை அழைத்திருக்கின்றார்கள். ஆகவே எங்களை அழைத்து அவர்கள் பேரம் பேசி இருக்கின்றார்கள். ஆகவே வடமாற்றி கிழக்கு பிரதேசங்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் செய்வோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆகவே நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நமது போராட்டத்துடைய உடைவுகளுக்கும் நமது போராட்டத்துடைய வீழ்ச்சிக்கும் காரணமாக இருந்த இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஒரு சுயேட்சை குழுதான் இன்று கேடயம் வடிவிலே வருகின்றது. அவர்களை நம்பாதீர்கள். அடுத்ததாக இன்னொரு கட்சி நான் குறிப்பிட்டாக வேண்டும். அங்கே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய அந்த அங்கத்தவருடைய வரவை நாங்கள் இந்த வடமாற்றி கிழக்கு பிரதேசத்திலே இப்பொழுது 6-7 மாதங்களாகத்தான் நாங்கள் காண்கிறோம். இவர்கள் இங்கே எங்களை பார்த்து கேட்கின்றார்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்தது? இவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது என்ன செய்தார்கள்? கயேந்திரகுமார் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலே அப்பிள் தோட்டங்களை வைத்திருப்பவர். அங்கே அப்பிள் தோட்டத்திலும் வெள்ளை பெண்களினுடைய அழகிலும் மயங்கி கிடந்த இந்த கயேந்திரகுமார், நாங்கள் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் மடிந்து போன போது இவர்கள் என்ன செய்தார்கள்? ஆகவே அன்பிற்குரியவர்கள், உங்களுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த ஆயுத போராட்ட மௌனிப்புக்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சுயேட்சை குழுக்களும் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான நபரை நான் விட்டுவிட்டேன். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஈபிடிபி. நாங்கள் 2009ஆம் ஆண்டுகளில் கொத்து குண்டுகளுக்கு இரையாகி எங்களுடைய தசை பிண்டங்கள் அங்கே உருண்டு ஓடி ரத்தம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த பூநகரி பிரதேசத்தில் நின்று கொண்டு வெற்றி விழா கொண்டாடியவர்கள் தான் இந்த ஈபிடிபியினர். அதை விட இன்னொரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு சந்திரகுமார் என்று ஒருவர் இருக்கின்றார். அந்த சந்திரகுமார் அவர் சொல்லுகிறார், முள்ளிவாய்க்காலிலே போரின் போது செத்தது முழுக்க புலிகள், மக்கள் யாருமே சாவவில்லை என்ற ஒரு வினோதமான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது இந்த மைத்திரி ஆட்சிக்கு பிற்பாடு, இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிற்பாடு அவர் ஒரு கோயிலில் போய் அங்கு மடிந்த மக்களுக்காக தான் மன்றாடுவதாக அவர் தன்னை காண்பித்துக் கொள்கின்றார். ஆகவே நேரம் போய்கொண்டிருக்கின்றது. இன்னும் பல தலைவர்கள் பேச இருக்கின்றார்கள். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, வடமாற்றி கிழக்கு மண் சார்ந்த எமது வாக்காளர் பெருமைக்காகவோ அல்லது அபிவிருத்திக்காரர்களுக்கோ எங்களுடைய உறவுகள் இந்த மண்ணோடு மடியவில்லை. எங்கள் கண் முன்னால் நேரம் குறித்து பொழுது குறித்து நாங்கள் இன்னும் சொட்ட வழியில எங்களுடைய உயிரை இழக்கப் போகின்றோம் என்று அறிந்தும் அவர்கள் இந்த உயிரை விட்டார்களே, அது எதற்காக? உங்களுடைய காப்பீட்டு பீதிகளுக்காகவா அல்லது மின்சாரங்களுக்காகவா என்பதை சற்று உறவுகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கின்ற உறவுகளே, தயவுசெய்து நீங்கள் தமிழ் மக்களினுடைய அனைத்து வாக்குகளும், வடமாற்றி கிழக்கு மட்டுமல்ல, வடக்கு கிழக்கு இணைந்த எங்கள் தாயக தேசத்தை வாழ்கின்ற அனைத்து மக்களுடைய வாக்குகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய வீட்டு சின்னத்துக்கு விடப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டு இந்த சந்தர்ப்பம் இங்கு நான் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் தந்த தலைமைக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி.